அடிக்கிற வெயிலுக்கு அட்டகாசமான 5 வகையான மோர் வகைகள் பார்க்கலாமா? இது உங்கள் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு ரொம்ப சூப்பரான மோர் வகைகள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழகுங்க. ஃபஸ்ட்டாக ஆலோவேரா மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் கடையில் இருந்தாலும் இல்லை வீட்டில் இருக்கிற செடியிலேருந்து நீங்கள் பறிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ½ அன் ஹவர் முன்னாடி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து எல்லோ ஜெல் வந்து ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைட் பார்ட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லியான பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம உள்ளே இன்டேக் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு 5 to 6 டைம்ஸாவது வாஷ் பண்ணணுங்க. இதான் முறைப்படி 5 to 6 டைம்ஸாவது வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 8 டைம்ஸ் 9 டைம்ஸ் கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி பியூராக கிடச்சிரும். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். சாப்பிடவும் செய்யலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும், பட் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, 1 ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அப்படியே எடுத்துக்கலாங்க. ரொம்ப பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு மோர். வாழைத்தண்டு மோர்லையும் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வாழைத்தண்டை இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நார்பார்ட்லாம் எடுக்க முடிச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணும்போது அது எப்படி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிடுவோம். மீதி இருக்கிறது லைட்டாக லெமன் நீங்கள் தடவி உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாக்காகவும் இருக்கும். நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போதும் பிளாக்காகவும் இருக்கணும்னா கொஞ்சமாக மோர் அல்லது அரிசி கலவை தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாக்காகவும் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண வாழைத்தண்டு பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, மிளகு, ஜீரகம், நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக காரத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு தயிர் அல்லது மோர் நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறதுனால நல்லா தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபில்டர் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நல்லா நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து வரலாம். திக்காக கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப சூப்பரான வாழைத்தண்டு மோர். கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு சிம்பிளான ரெசிபிஸ் தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பூசணி மோர். வெண்பூசணி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் கொடுத்து வரணும். இந்த சம்மர் சீசனால் நீங்கள் மோர் கூட கலந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வெண்பூசணியை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். முக்கியமாக நீங்கள் மார்னிங் வெறும் வயிற்றில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நான் வெண்பூசணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, இஞ்சி, மிளகு, ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 1 கப் தயிர் அல்லது மோர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மோர் ஆட் பண்ணாமல் இதை நீங்கள் அப்படியே கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெல்லிக்காய் எல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூஸாகவும் குழந்தைங்களுக்கு வெறும் வயதில் இதை ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப அருமையான ஜூஸ் இது. நீங்கள் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மோர் வகைகள் எல்லாத்துக்கூடயுமே நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1-2 மோரில் ஆட் பண்ணியிருப்பேன், நிறைய மோரில் வந்து நான் வந்து மறந்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து எல்லா மோர்லையுமே நீங்கள் பெருங்காயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம், எதுவும் வயிறு தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் பெருங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் எடுத்து வரலாம். ஸோ இந்த வெயில் காலத்துக்கு அருமையான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மோர் ரெசிபிஸ் கண்டிப்பாக வீட்டு குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வெயில் காலம் வந்தாலே எல்லார் வீட்லேயுமே செய்யக்கூடிய இந்த நீர்மோர். இந்த நீர்மோர்லேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நீங்கள் தயிர் அல்லது மோர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கப் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, ஜீரகம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் எல்லா வகையான மோர் ரெசிபிஸ்க்கும். ஸோ உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் அதை ஆட் பண்ணி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ளேவருக்காக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அட்டகாசமான நீர்மோர் ரெடி. நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்து வரலாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஐஸ் கியூப் எதுவுமே போட வேண்டிய தேவையில்லை. ஜூஸ் வகைகளோட இந்த மோர் வகைகள் ரொம்ப சிறந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து பழங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்களும் இந்த மோர் வகைகள் எல்லாமே ரொம்ப விருப்பப்பட்டு குடிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் மோர். நெல்லிக்காய் மோரில் உங்கள் ஸ்கின், ஹேர், ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான மோருங்க இது. ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நெல்லிக்காய் ஜூஸாக கொடுக்கும்போது நிறைய குழந்தைங்க துவர்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு குடிக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மோர் அல்லது தயிரில் கலந்து நீங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காய் மோராக கொடுக்கும்போது அந்தளவுக்கு அவங்களுக்கு துவர்ப்பு தன்மை வந்து தெரியாது. ஸோ இது வந்து மோர்னு நினச்சி குடிச்சிடுவாங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்களும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு 1 கிளாஸ் கொடுத்தோன்னா 1/2 கிளாஸ் அல்லது 1/4 கிளாஸ் தான் குடிப்பாங்க. பட் இந்த மாதிரி மோர் ட்ரை பண்ணும்போது 1 கிளாஸ் கூட குடிச்சிடுவாங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்பவும் போலயே மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் வேண்டாம்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ சூப்பரான நெல்லிக்காய் மோர் ரெடி. ஸோ இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு, இந்த மோர் வகைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங் மக்களே.